அதனால மக்களாகிய நீங்கள், தொண்டர்களாகிய நீங்கள், பாட்டாளி மக்கள் தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாம அமைதி காத்து பொறுமையா நிதானமா யார் பக்கம் இருக்கணும், யார் பக்கம் இருந்தால் ஓகே உங்க கட்சியும் மக்களும் செழிப்படைவாங்க, நல்லா வருவாங்க அப்படின்றத பார்த்து செய்யுங்க. ஓகே, குடும்ப அரசியலுக்குள்ள போகாதீங்க. பல இடங்கள்ல சொல்றாங்க நீங்க குடும்ப அரசியல் வரக்கூடாது, வாரிசு அரசியல் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா அதேதான் ராமதாசும் சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா அவர் என்ன பண்றாரு, மகன் வர வேண்டாம் பேரன் வரணுங்கிறாரு. பட் அது எந்த இடத்துல நியாயம் தெரியல. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இல்ல, சம்பந்தமே இல்லாம, சொந்த பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ண, இன்னொரு சம்பந்தமே இல்லாத வேற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார்னா ரைட். இப்ப ரெண்டு பேரும் குடும்பத்துக்காக தான் சண்டை போடுற மாதிரி தெரியுது. அதனால மக்களாகிய நீங்கள் ஓட்டு போட்டவங்க எல்லாம் விழிப்புணர்வு ஆகிக்கிங்க. ஓகே, விழிப்புணர்வு இவங்க எப்படி கட்சி நடத்துறாங்க, எப்படி மக்களுக்கு தொண்டாற்றுறாங்க அப்படின்றத வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் இப்போ. ஓகே, மத்தது உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, நான் சொன்ன கருத்தை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா அந்த கருத்துக்களை ஒரு நாகரிகமான முறையில கமெண்ட் பண்ணுங்க. அதை எல்லா மக்களும் கேட்கட்டும், செஞ்சுக்கட்டும். ஓகே, நன்றி, வணக்கம்.